ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை லேசாக மசிச்சு எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் இது நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போது ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த டைமில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். மேலே கொஞ்சம் போல் மல்லி இலை தூவிட்டா நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் ரெடி. இதை சப்பாத்தியோட சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க.